நம்ம நாட்டுல ஹெல்மெட் போடலன்னா ஃபைன், வண்டியில 3 பேர் போனா அதுக்கும் ஃபைன், எல்லாமே ஓகே தான், நம்மளுக்காக தான் அவங்க பாதுகாக்கிறேன். ஆனா நம்ம போறதுக்கு உண்டான ரோடே ஒழுங்கா இல்லைன்னா நம்ம எதுக்காக ஃபைன் கட்டணும்? ஒரு ரோட்ல நம்ம போனா அந்த ரோட்டுக்கு நம்ம டாக்ஸ் கட்டுறோம், அதுவும் இல்லாம சுங்கச்சாவடியும் தனியா டாக்ஸ் கட்டுறோம். இவ்வளவு டாக்ஸ் நம்ம கட்டும் போது பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ரோட போட்டு தரக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா நம்ம கவர்மெண்ட்டுக்கு தான் இருக்கு, நம்மள ஆளக்கூடிய கவர்மெண்ட்டுக்கு தான் இருக்கு. எதனால நான் இதை சொல்லணும் பாத்தீங்கன்னா, அம்பத்தூர்ல சிடிஎச் ரோடு இருக்கு பாத்தீங்களா, அதுல பாத்தீங்கன்னா பாதாள சாக்கடை நோண்டிட்டு பாத்தீங்கன்னா அந்த குழி அப்படியே விட்டுட்டு இருக்காங்க மூடாம. அது மழை அந்த குழி ரொம்ப இருக்கு, அதனால சமநிலையா தெரிஞ்சிருக்கு. வண்டியில வரவங்க ஹெல்மெட் போட்டுட்டே வந்தாலும் அந்த குழியில விடும்போது பாத்தீங்கன்னா அவங்க எல்லையை மீறி ஆக்சிடென்ட் பண்றதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு. அதுவும் இல்லாம ஒருத்தர் விழுந்துட்டாரு, மத்த மக்கள் எல்லாமே போய் தூக்குறாங்க. அவர் என்னதான் ஹெல்மெட் போட்டுட்டே வந்தாலும் அவர் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை. என்ன காரணம்? ரோடு சரியில்லை. ரோடு யார் ஒழுங்கா போடணும்? நம்ம கவர்மெண்ட் போடணும். நம்மள ஆளுற கவர்மெண்ட் யாரு? நம்மளுக்கு நல்லா தெரியும் நம்மள ஆள்ற கவர்மெண்ட் யாருன்னு சொல்லி. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்ம கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்கு. அதனால நீங்க ரோடு போடலன்னா உங்க பக்கத்துல இருக்கிற கார்பரேஷன் ஆபீஸ் போய் உடனே கம்ப்ளைண்ட் பண்ண பாருங்க, இந்த இடத்துல ரோடு ஒழுங்கா இல்ல, இது நீங்க எங்களுக்கு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதனால இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் நம்மளை காப்பாத்தணுமே தவிர்த்து, ஆனா ஒண்ணு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருந்து எல்லா டாக்ஸும் வாங்குவாங்க, நம்ம ஹெல்மெட் போனா ஃபைன் போடுவாங்க, நம்ம 3 பேர் போனா ஃபைன் போடுவாங்க. இது எல்லாமே நல்லது தானே? அப்போ நீங்க ரோட ஒழுங்கா போடுங்க, அதுதான் மக்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது நான் சொல்றது உண்மையா இல்லைன்னு சொல்லிட்டு மறக்காம எல்லாரும் கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க.